டிரைவர் சீக்கிரம் போப்பா. ஏன் இவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்க? சித்தி, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நீ நல்லபடியா அமெரிக்காவுக்கு போய் சேரணும்ல, அந்த பதட்டம் தான். ஏன்பா ஏர்போர்ட் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் 10 நிமிஷத்துல போயிடலாம் மேடம். அமுல் பேபி, அமுல் பேபி. அமுல் பேபி, அது வர அமுல் பேபி. வரும்போது துணி மாதிரி ஏதோ ஒன்று வந்து முகத்துல விழுந்தது. ஆனா எங்க இப்படி வந்தேன்? ஐயோ, அமுல் பேபி வேற அமெரிக்கா கிளம்பிருப்பானே. என்னாச்சு? உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? ஏன் அப்படி கேக்குற அமுல் பேபி? இல்ல, உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு. உன் மனசு சொல்லிச்சா? அதான் வருங்கிறது. அதே மாதிரி நீயும் என்ன பார்க்காம போக மாட்டேன்னு என் மனசும் சொல்லிச்சு தருமா? கையில் என்னாச்சு? ஒரே காயமா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, சின்ன அடிதான். பிரபு, நாம கிளம்பலாமா? இருங்க சித்தி. ஆமா, நீ எப்படி இங்க? என்ன எப்படி கண்டுபிடிச்ச? அது அது வந்து அன்னி என்னாண்ட ஏதோ சொல்லணும்னு பார்க்குக்கு வர சொல்லியிருந்தல, நான் கூட கிளம்பிட்டேனே. சாரி, கோச்சிங் சென்டர்ல இருந்து அவசரமா கூப்பிட்டாங்க, அதான் அப்ப போக வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் தான் ஜாக்கி சொன்னா, நான் உனக்கு போன் கூட பண்ணேன், ஆனா நீ அட்டன் பண்ணிட்டு பேசவே இல்லையே.
அது நான் அமெரிக்காவுக்கு போகிறத பற்றி சொல்கிறதுக்கு தான் உன்னை நான் பார்க்குக்கு வர சொன்னேன். ஆ, அப்புறம் என்னத்துக்கு திடீர்னு அமெரிக்கா? அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போகிறேன். உன் டேலண்ட்டுக்கு இங்கேயே ராஜா மாதிரி இருக்கலாமே. என்னத்துக்கு அமெரிக்காலாம்? ஆஹா, சத்யா வேலையை ஆரம்பிச்சிட்டாளே. இது என் கேரியருக்கு ஒரு நல்ல சான்ஸ். அதே மிஸ் பண்ணணும் தான் போகிறேன். ஆ, இப்ப நீ போயிட்டு எப்போ வருவா? அதை இப்போவே சொல்ல முடியாது. ஒரு 2 வருஷம் கூட ஆகலாம், இல்லை வராமையே போகலாம். ஆ? பிரபு, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுப்பா. சரி, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நான் வரேன். என்னை விட்டு போவாத அமல் பேபி. இல்லைன்னா என்னையும் கூட்டின்னு போ. பொண்டாட்டி விட்டு நீ மட்டும் வெளிநாட்டுக்கு போவியா? பொண்டாட்டியா? பின்ன கழுத்துல மாலைய போட்டு விரல்ல மெட்டிய மாட்டினா அதுக்கு பின்ன என்ன அர்த்தம்? உனக்கு எப்படியோ தெரியாது. அந்த அந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னை முழுசா விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். உன் கூட நான் வாழணும்னு ஆசையாயிடுச்சு. நீ அமெரிக்காவுக்கு போவானா அமல் பேபி? நீ இங்கே என் கூடவே இருந்துரு அமல் பேபி, ப்ளீஸ். அப்படியே காலம் பூரா உன் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் போல இருக்குது. ஐ லவ் யூ. சத்யா, சத்யா, என்ன? நான் கிளம்புவான்னு கேட்டேன். நல்லபடியா போயின்னு வா. அமெரிக்கா ட்ரிப்பு சக்சஸ்ஃபுல்லாக என் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். அமல் பேபி, உனக்கு இனிமே எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ஹாப்பி நியூ இயர் அமல் பேபி.
கமல் பேபி, என் லவ் உண்மையானது. அது என்ன விட்டு உன்னை எப்பவும் போக கூடாது. எனக்கு அந்த அது நீ ஸ்பான்சர் கேட்டிருந்தல, அது நான் மும்பைக்கு மெயில் பண்ணிட்டேன். ஃபர்தராக நீ ஜாக்கியை ஃபாலோ பண்ணிக்கோ. கண்டிப்பாக உனக்கு ஸ்பான்சர் கிடச்சிரும். சரி, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ. நான் வரேன். இங்க பாரு பிரபு, இந்த ப்ராஜெக்ட் உன் கேரியர்ல உனக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ். தேவையில்லாத விஷயத்துல உன் கவனத்தை செலுத்தாம வேலையில நீ ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு. உன்னோட ஒர்க்கை நீ 100% முடிச்சிட்டு வரணும். புரியுதா? சரி சித்தி. சார் உங்கள் பேக்கில் என்ன இருக்குது? ஏன் என்னாச்சு? சார் உங்கள் பேக்கில் ஏதோ மெட்டல் இருக்கிற மாதிரி சவுண்டு வருது. அது என்னன்னு தெரிஞ்சாகும். மெட்டலா? அப்படிலாம் எதுவும் இல்லை, டாக்குமெண்ட் தான் இருக்கு. இருக்குன்னு காட்டுது சார். உங்கள் பேக்கில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் உள்ளே வந்து காட்ட முடியுமா? சார் சார் என்னது? இதை பார்த்துட்டு இருந்தா எங்க ஃப்ளைட் போயிடும் சார். சாரி மேடம், திங்ஸ் கிளியர் ஆகாம நீங்கள் இங்கேருந்து போக முடியாது. சார் நீங்கள் உள்ளே வந்து பேக்கில் எந்த மெட்டலும் இல்லை. ப்ளீஸ் சார் கோஆப்ரேட் பண்ணுங்க. வாங்க வாங்க மேடம். சார் இது எங்கள் டியூட்டி. சொன்னா கேளுங்க சார். சார்
ஃப்ளைட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு சார். இந்த பேக்கை கொஞ்சம் செக் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. ஓகே சார். மேம், எனக்கு ஃப்ளைட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. சார், டைம் ஆகுது சார். எங்களை பார்த்தா என்ன டெரரிஸ்ட் மாதிரியா தெரியுது? இப்படி செக் பண்றீங்க? மேடம், இது எங்க டியூட்டி மேடம். பப்ளிக்க டிஸ்டர்ப் பண்றது தான் உங்க டியூட்டியா சார்? நீங்க சரியா கொண்டு வந்தா நாங்க ஏன் செக் பண்றோம்? பேசஞ்சர் எல்லார் பேக்கையும் தான் செக் பண்றோம். உங்களோடது மட்டும் தான் ஸ்கேன்ல மெட்டல் காமிக்குது. மேம், இதுல ஒண்ணுமே இருக்காது. இதோ பாருங்க, நெயில் கட்ரோல்ல கீ சென்னா இருக்கலாம். மேம், இந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ண என் ப்ராஜெக்ட்டுக்கே சிக்கலாயிடும். சார் இங்க பாருங்க, டவுட் கிளியர் ஆகிற வரைக்கும் உங்களை அனுப்ப முடியாது சார். This is the pre-boarding announcement for flight Chennai to USA. We are now inviting those passengers at this time. Sir, they are announcing. Please, sir. பிரபு, ஃப்ளைட்டோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, நீ கொஞ்சம் சொல்லுப்பா. மேம், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் ஃப்ளைட்டை பிடிக்கணும், ப்ளீஸ். சார் ஒரு நிமிஷம் சார், இருங்க. ஃப்ளைட்டோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஓகே, தேங்க் யூ. சாரி சார், ஃப்ளைட் ரன்வேல போயிடுச்சு. இப்போ நீங்க டிராவல் பண்ண முடியாது. நாளைக்கு தான் சார் நெக்ஸ்ட் ஃப்ளைட். சாரி. என்ன சொல்றீங்க? போதுமா சார் உங்களுக்கு? அநியாயமா எங்களை எப்படி போக விடாம பண்ணிட்டீங்களே. ச்சே. சத்யா இதை கொடுக்க சொன்னா. என்னது இது? இந்த இது நீயே பிரிச்சு படி. இது எப்படி? டவுட் கிளியர் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. நாங்க சந்தேகப்பட்ட மாதிரி இருந்துச்சுல. பிரபு, என்னப்பா இது? தெரியல சித்தி, இது எப்படி இங்க? பிரபு, இந்த லெட்டரோட சேர்த்து எனக்கு போட்ட மெட்டியும் நான் வச்சிருக்கேன். உன்னோட மெட்டி எனக்கு எதுக்கு? தாத்தாவோட ஃபங்க்ஷனில் நீ எப்படி புருஷன் மாதிரி நடிச்சியோ அதே மாதிரி தான் நானும் உனக்கு பொண்டாட்டி மாதிரி நடித்தேன். அவ்வளோதான். இந்த மெட்டி என் காலில் இருக்கிறது எனக்கு அருவருப்பாக இருக்கு. என் கழுத்தில் மாலையை போட்டு காலில் மெட்டியை போட்டதுனால நீ என் வாழ்க்கையில் வந்துடலான்னு கணக்கே போட்டுறாத. பிரபு, என்னப்பா ஆச்சு? என்ன பேப்பர் இது? சார் நீங்க போலாம் சார்.